Hello everyone, welcome back to the channel. So top 50 questions left. Fourth question, expand string or magical words or magical strings னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினும் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸா ஜோகோ, அமேசான் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லயும் கேட்ட கொஸ்டின். ஸோ இது வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி இதுக்கான கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரைட் அவே கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். யூ ஆர் கிவன் ஏ ஸ்ட்ரிங் வேர் ஈச் செக்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லெட்டர் ஃபாலோட் பை ஏ நம்பர். ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லெட்டர் இருக்கும், அதை அடுத்தது வந்து நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் ரெப்ரசன்ட்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் த லெட்டர் ஷுட் பி ரிப்பீட்டட் இன் த அவுட்புட். ஸோ அதாவது ஒரு லெட்டர் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் வந்து அந்த லெட்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Write a function expand string that takes such a string as input and returns a new string where each letter is repeated according to the number following it. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து எல்லா விதமான ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணும் போதும் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. இந்த இதான் இன்புட் இருக்கும், சாம்பிள் இன்புட் அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெருசாக இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள பாக்குறீங்க. எக்ஸாம்பிள பாத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு ஈஸியா புரியும். ஸோ இப்போ இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் ஒன்று என்ன, இன் லெட்டர் ஃபாலோட் பை ஏ நம்பர். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஏ ஒரு டைம் இருக்கணும், பி வந்து 10 டைம்ஸ் இருக்கணும். ஸோ பி 10 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னா பி வந்து அடுத்தது 10 டைம்ஸ் இருக்கணும். இப்படிதான் அவுட்புட் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் 2 வந்து பாத்தீங்கன்னா B3, ஸோ 3 டைம்ஸ் இருக்கு. C 6 டைம்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ டி 5 டைம்ஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம். இப்போ இதுக்கான கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு லெட்டர் இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் X3 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ ஒரு லெட்டர் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த நம்பர் வந்து எத்தனை டைம்ஸ் இந்த லெட்டர் இருக்கணும்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து எக்ஸ் வந்து 3 டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இதான் அவுட்புட். ஸோ இதுதான் இதுக்கான இதான் கொஸ்டின். ஸோ எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் ஆர் மேஜிக்கல் ஸ்ட்ரிங். இதை நம்ம வந்து எப்படி நம்ம கோட் வைஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத ஸோ எப்பவும் போல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். வேர் எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கான இன்புட்டை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே டன். இப்போ வந்து இந்த இன்புட் என்னவா எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட் இன்புட் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கும். A1 B2 C3 அப்படின்னு கொடுக்குறேன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணிடுறேன். console.log of input. ஓகே, சரி. எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்குள்ள இன்புட்டுங்கிற பாராமீட்டரை பாஸ் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து அல்காரிதம் எழுதிடணும். ஏன் அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்கான மேப் தெரியணும், அப்பதான் நம்மளால போக முடியும். ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் அல்காரிதம். ஸோ மேப் தான் அல்காரிதம், அவ்வளவுதான், சிம்பிள். அல்காரிதம் எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேப் தெரிஞ்சிருச்சு, இங்க இருந்து இப்படிதான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படியா போயிடலாம். அதுல சில எப்படி சொல்றது, ஒரு டிராபிக் இருக்கும், ஒரு சிக்னல் இருக்கும், அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அல்காரிதம் எழுதிட்டீங்கனாலே மோஸ்டா ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, லெட்டர் அடுத்த ஒரு நம்பர், லெட்டர் நம்பர் அப்படி இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. எல்லா டெஸ்ட் கேசஸ்மே நம்ம ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகணும், கோட்ல ஒர்க் ஆகணும். ஸோ A10 அதாவது 10 இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அப்ப நம்பர் அதாவது லெட்டர் நம்பராகவும் இருக்கலாம், அது எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அடுத்து லெட்டர் வர வரைக்கும் அது ஒரு நம்பர் தான். இப்போ எக்ஸாம்பிள் 99 கொடுக்கலாம். அந்த நம்பர் வந்து 1 to 99 இருக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல இருந்தா நம்ம பிரிண்ட் பண்றதுலாம் கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறனால இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் லாஜிக்கலா திங்க் பண்ணி நீங்க சால்வ் பண்றீங்களா அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்றது தான். அதனால மேக்ஸிமம் நம்பர் வந்து 1 to 99 இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ 56 இருக்குன்னா 56 அப்படிங்கிற வரைக்கும் அந்த நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் த கிவன் ஸ்ட்ரிங். ஓகேவா, அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் இன்டு அரே, அவ்வளவுதான். ஸோ அரேவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்றோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபைண்ட் த
லெட்டர், அதாவது ஃபைண்ட் த லெட்டர் ஏ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து மூணாவது வந்து என்னன்னா ஃபைண்ட் டோட்டல் நம்பர்ஸ். ஓகேவா? ஏன் நான் டோட்டல் நம்பர்ஸ் சொல்றேன்னா இப்ப 10 20 கூட இருக்கலாம் அந்த நம்பர். அப்ப வந்து செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அது வரைக்கும் ஹைட்ரேஷன் நடக்கணும். ஓகேவா? அடுத்தது பிரிண்ட், அதாவது ரிப்பீட் த லெட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர். அவ்வளவுதான். இதுதான் இதுக்கான அல்காரிதம். ஓகேவா? ஸோ இதை நீங்க வந்து வாட்டி கோ த்ரூ பண்ணிருங்க. அல்காரிதம் எழுதிட்டீங்கனாலே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால ஈஸியாக எனக்கு ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ நான் இது எக்ஸாம்பிள் நான் ஸ்பிளிட் பிரிண்ட் பண்ணி கூட காட்டுறேன். இன்புட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஓகே கன்சோல், ஓகே இங்கே ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வச்சு பாருங்க. A1 B2 C3 இங்கே ஏன் அன்டிஃபைன்ட் வருது? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணல, அதனால தான் அன்டிஃபைன்ட் வருது. இதெல்லாம் இன்டர்வியூல எதிர்பார்ப்பாங்க. டெஃபினட்டா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அன்டிஃபைன்டு, நாட் அன் ஏ நம்பர் அப்படிங்கறதெல்லாம் என்ன, எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத அவங்க நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, டன். இப்போ வந்து இன்புட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டேன். அரேவா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஃபைண்ட் த லெட்டர். அதுக்கு முன்னாடி நான் சில பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். லெட் I = 0. லெட் எனக்கு வந்து ரிசல்ட் நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்ல நான் புஷ் பண்ண போறேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் இது பண்ணிட்டேன். while loopல I greater than input dot length இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்படி இருந்துட்டு ஏன் நான் இது இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்பதான் என்னால ஹைட்ரேட் பண்ண முடியும். அதையே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நான் அதைக்குள்ள நான் அடுத்தடுத்து உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ A1 B2 C3 அப்படிங்கறத பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் த லெட்டர். வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேர்டு லெட்டரா தான் இருக்க போகுது. அப்ப லெட் வேர்ட் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் I அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து வேர்டை நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஒரு வேர்டு, அதாவது ஒரு லெட்டர் அடுத்தது கண்டிப்பா அது நம்பரா தான் இருக்க போகுது. அதுல மாற்று இது கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா I++ போட்டுடலாம். இப்போ வந்து நம்பரை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி லெட் நம்பர்னே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நான் அடுத்தது சொல்றேன். அதாவது 10 20 வந்துச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? அப்ப வந்து அது ஹைட்ரேஷன் ஃபுல்லா நடக்கணும். அதாவது நம்பர் ஸ்டாப் ஆகி அடுத்தது ஒரு லெட்டர் வர வரைக்கும் ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். while loop I greater than input dot length. ஏன் இதை நான் போட்டே இருக்கேன் அப்படின்னா ஏன்னா இது வந்து அன்டிஃபைன்டா வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இப்போ லாஸ்ட் இங்க 3 வந்துருச்சு. 3க்கு அடுத்தது I++ போட்டேன். அப்ப இங்க இன்புட் டாட் லென்த்தோட கிரேட்டர் தானே இல்லாம இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா அன்டிஃபைன்டு உள்ள போயிடும். அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து இஸ் டிஜிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் ஒரு இன்புட் நான் பாஸ் பண்றேன்னு வச்சுப்போம். அதாவது இன்புட் ஆஃப் ஐ நான் பாஸ் பண்றேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஒரு ஹெல்பர் ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருக்கேன். ஏன் ஹெல்பர் ஃபங்க்ஷன் பண்றீங்க? நீங்க அங்கேயே டிஃபைன் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம், பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். அது ஹெல்பிங் நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஒரு ஹெல்பிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நம்பரா இல்ல ஸ்ட்ரிங்கான்னு சொல்ல போகுது. அவ்வளவுதான். ஃபங்க்ஷன் இஸ் டிஜிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சேர் வந்து பூலியன், அப்போ வந்து ட்ரூவா ஃபால்ஸ் மட்டும் தான் சொல்லும். சேர் greater than equal to 0 and less than or equal to 9 இருக்கும் அப்படின்னு நான் டைரக்டா சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதாவது இது ஒரு பூலியன் ஃபங்க்ஷன். இது வந்து 0 to 9 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். இது ட்ரூன்னு சொன்னா நம்பரு, இல்லை அப்படின்னா இது வந்து டெஃபினட்டா ஸ்ட்ரிங்னு சொல்லிடலாம். இன்புட் ஆஃப் ஐயை பாஸ் பண்ணணும், இன்புட்டை பாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ வந்து இது உள்ள வந்துருச்சுன்னா நம்பர்னு அர்த்தம். அப்ப நம்பர் பிளஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஐன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துடலாமா?
இப்போ வந்து இதுல இன்னொன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒன்னுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது போகும்போது போகணும்ல, அப்ப I பிளஸ் பிளஸ் இங்கேயும் போடணும். நீங்க வைல் லூப் யூஸ் பண்ணீங்கனாலே இங்க பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த நம்பர் கரெக்டா பிரிண்ட் ஆகி வருதா அப்படிங்கறத பாத்திரலாம். நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ 1 2 3 கரெக்டா அந்த நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகி வருது. ஓகேவா? அன்டிஃபைன்ட் ஏன் வருது? இந்த ஃபங்க்ஷன் இன்னும் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, அதனாலதான். ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ரிப்பீட் த லெட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர். ஸோ நம்பர் எனக்கு தெரியுமா? இந்த நம்பரை அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ லெட் I ஈக்குவல் டு 0, I கிரேட்டர் தென் இந்த ரிப்பீட்டட் நம்பர். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்து அதாவது கொட்டேஷனுக்குள்ள 0வையும் 9ஐயும் போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங்கா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் ரிப்பீட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து பார்ஸ் இன்ட் ஆஃப் அப்படின்னு நீங்க இதுல போட்டீங்கனாலே அது நம்பரா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை வந்து நான் 10 பேஸ் பண்ணி நான் மாத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படிங்கிறது ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக இந்த 10 யூஸ் பண்றோம். நார்மலா பார்ஸ் இன்னு கொடுத்தீங்கனாலே நம்பரா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ரிப்பீட். ஓகே, I பிளஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள பிளஸ் ஈக்குவல் டு இந்த வேர்டை நான் பிரிண்ட் பண்ணா போதும். தட்ஸ் இட். ஸோ லெட் ரிசல்ட் எம்டின்னு கொடுத்தாச்சு. ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமோ? ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் ஆயிரும். ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் அழகா பிரிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து A 1 டைம், B 2 டைம்ஸ், C 3 டைம்ஸ் வந்துருச்சு. இதை நான் வந்து இது பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா A B 2 டைம் வந்து C 3 டைம் வந்துருக்கு. இப்போ நான் இன்புட் வந்து A 10 டைம்ஸ் கொடுக்குறேன். அப்போ A 10 டைம்ஸ் வந்துருச்சு, B 2 டைம்ஸ் வந்துருச்சு, C 3 டைம்ஸ் வந்துருச்சு. நான் இன்னொரு வாட்டி இதை பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்து இன்புட்டை பாஸ் பண்றோம். இன்புட்டை பாஸ் பண்ணோடனே முதல்ல எடுத்தோடனே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்தது I ரிசல்ட்டையும் டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஐட்ரேஷன் நம்ம ஃபாலோ பண்றோம். முதல்ல லெட்டர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது போறோம், அது கண்டிப்பா நம்பரா இருக்க போதுங்கனால I பிளஸ் பிளஸ் போட்டு டைரக்டா நம்பருக்குள்ள போயிட்டோம். நம்பர் வந்து 1 2 இருக்கலாம் அப்படிங்கறனால வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ வந்து ஏன்னா லாஸ்ட் நம்பரும் எனக்கு வெளியே போய் அன்டிஃபைண்டா ஆயிரும், அப்ப எனக்கு உள்ளே வரக்கூடாதுங்கனால இந்த ஒரு ஐட்ரேஷன் கண்டிஷனை யூஸ் பண்றேன். இஸ் டிஜிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அந்த இஸ் டிஜிட்ங்கிறது என்னன்னா ஒரு பூலியன் தான் அதாவது ரிட்டர்ன் பண்ண போகுது. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதாவது 0 to 9 இருந்தா ட்ரூன்னு சொல்ல போகுது, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்ல போகுது. ட்ரூன்னு சொன்னா கண்டிப்பா நம்பர். இப்போ நம்பர் பிளஸ் இன்புட் ஆஃப் ஐன்னு கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது இப்போ 10 இருக்குன்னா மறுபடியும் 0 வருதுன்னா 0வும் உள்ள வரும். ஆல்ரெடி நம்பர் வந்து 1 இருக்கு. 1 பிளஸ் ஆஃப் 0 அப்படின்னா 0. ஸ்ட்ரிங்கும் போது அப்படியே மெர்ஜ் தான் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி 1 பிளஸ் 0ன்னு ஆகாது. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் நான் அடுத்தது லெட் ரிப்பீட் ஈக்குவல் டு பார்ஸ் இன்ட் அப்படிங்கறத ஸ்ட்ரிங் டு நம்பர் அப்படிங்கறத கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் அடுத்தது இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் இன்டு ஸ்ட்ரிங் கன்வெர்ட் இன்டு நம்பர் அப்படிங்கறத பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா நம்பர்னு ஒன்று கிடைச்சிருச்சு. ஸோ நம்பரை நான் என்ன பண்றேன், அத்தனை டைம் உள்ள ரிசல்ட்ல புஷ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கான மெத்தட் ஆப்டிமைஸ்டா இருக்குது. ஸோ இதுக்கு மேல நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி அதை கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஜோகோ, அமேசான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ல நான் எவ்வளவு லாஜிக்ஸ் இருக்கு பாருங்க. ஹெல்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது, பிளஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவா கன்வெர்ட் பண்றது, ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்றது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுங்கனால நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து வேற அதாவது ஜாவா ஆர் வந்து பேசிக்கான C பிளஸ் பிளஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதை வந்து இன்டெப்தா எழுதி தான் கோட் எழுத முடியும். ஓகேவா? ஸோ வந்து நீங்க அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல லாஜிக்கா திங்க் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கம்பெனிஸ் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.